எங்க சக்கரை நோயா? கவலைப்பட வேண்டாம். டைப் 1 டைப் 2 இருக்குது. சரி, அதுக்கு இன்சுலின் போடுறீங்க. டைப் 1க்கு, டைப் 2க்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க. கம்பல்சரி தேவை, எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் சித்தா ஆயுர்வேதாவில், ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் இருக்குது. முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சக்கரை நோய்க்கு சிறப்பான சிகிச்சை இருக்குது. லாங் லைஃப்பில் உங்களுக்கு சக்கரை நோய்கள் வராது. சக்கரை நோய்க்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள், மூலிகைகள் எடுக்கலாம்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகைகளை சொல்கிறேன். சீந்தில் ஒரு 20 கிராம், நாவல் கொட்டை பொடி ஒரு 20 கிராம், நாட்டு கோவக்காய் இருக்கு இல்லையா, அந்த கோவக்காயுடைய வேர் கிழங்கு மாதிரி இருக்கும், அந்த கிழங்கு பொடி ஒரு 20 கிராம், ஆவாரம்பூ பொடி ஒரு 20 கிராம், வெந்தய பொடி ஒரு 20 கிராம். இந்த 5 மூலிகையை சித்தா கிளினிக்கில் வாங்கி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக கிடைக்கும், கலந்து வச்சுக்கோங்க. காலை மாலை சாப்பிட்ட பின்னாடி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி பொடியை அதை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளரை சுண்ட வைங்க. சுண்ட வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சு சாப்பிட்ட பின்னாடி அரை டம்ளர் குடிச்சிடுவாங்க. திரும்ப சாயந்தரம் அதே மாதிரி பண்ணி சாயந்தரம் ஒரு அரை டம்ளர் குடிச்சிடுவாங்க. சரிங்களா? அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது இல்லாமல் சக்கரை நோய் உள்ளவங்க காலையில் சாப்பிட்ற போது நார்மலாக இருக்கிற வெண்பூசணி இருக்குல்ல, திருஷ்டி பூசணிக்கான்னு சொல்லுவாங்களே, அது ஒரு 100 கிராம் அரைச்சி அதனோட தோல் சதவீதையோடு மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி அந்த சாறு ஒரு டம்ளர் வரும். காலை டிஃபன் சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிப்பீங்களே, அந்த தண்ணிக்கு பதிலாக இந்த சாறை குடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணியும் குடிச்சுக்கோங்க, அரை டம்ளர். அதே மாதிரி முக்கியமாக வெறும் வயிற்றில் அரை நூக்கல் எடுத்துக்கோங்க. எடுத்து தோல் சீவிடுங்க. ஒரு நூக்கல் வாங்குறீங்க, அரை நூக்கல் கட் பண்ணி தோல் சீவிடுறீங்க. சின்ன சின்னசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சு வடிக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் ஜூஸ் வரும். இதை சக்கரை நோயாளிகள் வெறும் வயிற்றில் குடிங்க. வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழித்து டிஃபன் சாப்பிடுங்க. இந்த வழிமுறையை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சக்கரை நோய்க்கு அற்புதமான வேலையை செய்யக்கூடிய மருந்தாக இது உணவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தினமும் ஒரு வேளையாவது மதிய நேரத்தில் ஒரு 100 ml மூக்கரட்டக்கரை இருக்குல்ல, அந்த சூப்பை குடிங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும். 1. 2வது, சக்கரை நோயாளிகள் பசி எடுத்தால் அந்த பசி நார்மலாக அடங்குற வரையும் அரை வயிறாக சாப்பிடுங்க. அந்த சாப்பாடை நல்லா உமிழ்நீரோட கலந்து நிதானமாக மெண்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா சக்கரை நோய் மிக சிறப்பாக ரிவர்ஸ் ஆகிறதா பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வாயிலே ஜீரணமாயிடணும். அதே மாதிரி நார்ச்சத்துள்ள பொருள்களை அதிகமாக எடுத்துக்கோங்க, மாவுச்சத்துள்ள பொருள்களை குறைச்சிக்கோங்க. இதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி தான் அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை, உங்கள் அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை நீங்கள் போய் பார்த்து சக்கரை நோய்க்காக சிறப்பான சிகிச்சைகள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற டைப் 1 டைப் 2 எடுக்கிற அலோபதி மெடிசனோடு சேர்த்து சித்த மருத்துவம் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்பொழுது கம்பல்சரி அதை ரிவல்ஸ் பண்ணிட முடியும் மருத்துவரின் ஆலோசனைப்படி. அப்படி ரிவல்ஸ் ஆன ஒரு ரிப்போர்ட்டை இப்போ பாருங்கள். இந்த பேஷண்ட் பல வருஷங்களாக சக்கரை நோயால் அவஸ்தைப்பட்டிருந்தார். சக்கரை நோய்க்கான சிம்டம்ஸ்கள் எல்லாமே இருந்தது. வறட்சி, மெலிஞ்சு போயிட்டு இருந்தார், அதிக பசி, அடிக்கடிக்கு யூரின் போகிறது, அசதி சோர்வு, டயர்னஸ்ஸு, கண் மங்கள், இது மாதிரிலாம் இருந்தது. சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி, டாக்டர் சதீஷ்குமாரின் சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த மருந்துகள் கொடுத்து அவரை படிப்படியாக ஃபாலோ பண்ணும்போது அவருடைய ரிப்போர்ட், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பாருங்கள். பேர் சரவணன். ரிப்போர்ட் எடுத்த நாள் 5ஆம் தேதி 7வது மாதம் 2025. அவருடைய ஃபாஸ்டிங் சுகர் 194. சாப்பிட்ட பின்னாடி எடுத்த சுகர் 306. 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிற ஆவரேஜ் சுகர் HbA1c 12.4. நண்பர்களே, சிகிச்சைக்கு முன்னாடி அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கும்போது இன்னைக்கு HbA1c நார்மல் ஆயிடுச்சு. சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் முழுமையாக சரியாயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்கள். பேர் சரவணன். ரிப்போர்ட் எடுத்த நாள் 4ஆம் தேதி 2வது மாதம் 2026. அவருடைய
ஃபாஸ்டிங் சுகர் 92. சாப்பிட்ட பின்னாடி 2 மணி நேரம் கழித்து எடுத்த சுகர் ரிப்போர்ட் 128. அவருடைய HbA1c 5.6. நண்பர்களே, பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. இந்த இடைப்பட்ட நாளில் அவருக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி சர்க்கரை நோய் இல்லாமல் நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், சர்க்கரை நோய்க்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. அந்த சிகிச்சையை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இல்லை சர்க்கரை நோய் இருக்குது, பல வருஷங்களாக இருக்குது, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறேன், இன்சுலின் எடுக்கிறேன் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்து பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் உணவியல் முறை வாழ்வியல் முறையை மாற்றி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க.